பிரைஸ்லாம் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்றைக்கும் என்ன காரியத்தை குறித்து எந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் அழுகிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா? அதே இடத்துல அதே வீட்டில் கர்த்தர் அற்புதமான ஒரு மனமான கொடுத்து திருமண வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை என் சரீரத்தில் ஒரு வியாதி, இந்த வியாதிக்கு மருந்து இல்லை, இதன் நிமித்தம் நான் அநேக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அப்படியே தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? இல்லை படுத்த படுக்கையில் அழுது கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்கள் சரீரத்தை தொட்டு ஒரு வியாதியை சுகமாக்கி உங்கள் அழுகையை மாற்றி போடுவார். ஒருவேளை என் குடும்பத்தில் பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, வெறும் தரித்திரமாக இருக்கணும், பற்றாக்குறையாக இருக்கணும், அழுது கொண்டிருக்கீங்களா? அதே வீட்டுக்குள்ள தான் கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க முடியாது இருக்கிறாராம். உங்கள் ஆதியாகமம் 32 அதிகாரம் 29 வருஷத்தில் பார்க்கும் பொழுது அவன் எங்கே அழுதாலும் அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு எந்த இடத்துல ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சி அழுது கொண்டிருந்தானோ அதே இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நீங்கள் வேலை வாய்ப்புக்காக அழுது கொண்டிருக்கிறீங்களா? அதே இடத்துல தான் நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பார். பிஸ்னஸில் லாபம் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீங்களா? அதே இடத்துல தான் கர்த்தர் உங்கள் பிஸ்னஸில் நல்ல லாபத்தை கொடுக்கும்படியாக இருக்கிறார். சபையில் நான் அநேக நாட்களாக இருக்கிறேன், நல்ல அபிஷேக வல்லமை பெற முடியல, என் குடும்பம் ரட்சிக்கப்பட அழுது கொண்டிருக்கிறீங்களா? அதே சபைக்குள்ள தான் உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்பட முடியாதும் நீங்கள் விசுவாசத்தில் பெருக முடியாது இருக்கிறேன். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர வாழ்க்கையிலும் எப்படி யாக்கோபை அவன் கிஞ்சின இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இரட்டை மடமையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்படியாக இதை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இரட்டை விதமான ஆசீர்வாதத்தின் பலனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் இறக்கும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதோ அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி வாழ்க்கையில் அப்பா எந்த இடங்கள் அவர்கள் நின்று அழுது கொண்டிருக்கிறார்களோ, உன் பாதத்தை பிடித்து கெஞ்சி கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் என் தேவன் ஆசீர்வதிங்க. விடுதலை இல்லாத பகுதியில் விடுதலையாக்குங்க, சமாதானம் இல்லாத பகுதியில் சமாதானமாக்குங்க, பொருளாதாரம் இல்லாத பொருளாதாரத்தை கொடுங்க. யாக்கோபை எப்படி இரட்டை மடங்காக ஆசீர்வதிக்கிறோ அப்படியாக இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இரட்டை மடங்கான ஆசீர்வாதங்களை பெறும்படியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.